கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, உன் வாழ்க்கையில் கர்த்தர் எங்கே இருந்து வெளிப்படுவார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை தேடி எங்கெங்கேயோ அலையிறாங்க. ஆனால் கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறார், எங்கே இருந்து வெளிப்படுவார், அதைத்தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. எலியா கர்மேல் பர்வதத்துல கர்த்தரே தெய்வம்னு சொல்லி அவர் நிரூபிக்கிறாரு. 850 தீர்க்கதரிசிகள், விக்கிரக தீர்க்கதரிசிகளை எலியா மூலமா கொல்லப்படுகிறதுனால அந்த தேசத்துல ஆகாப் ராஜாவும் யெசபேல் ராணியும் அவருக்கு மேல கோபப்படுகிறாங்க. யெசபேல் ராணி சொல்றாங்க, நாளைய தினத்துல இந்நேரத்துல நான் எலியாவை கொன்று போட்டே தீர்வேன்னு சொல்லி சவால் விடுறாங்க. இதனால பயந்த எலியா அந்த இடத்துல இருந்து நடந்து போய் ஒரு சூறைச்செடியில படுத்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு தேவதூதன் தட்டி எழுப்பி உணவு கொடுத்து 40 நாள் நடந்து போய் ஒரு மலை மட்டும் வந்து அவர் காத்திருக்கிறார். அந்த இடத்துல தான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெருங்காற்று கண்மலையை உடைக்கிறது போல பெருங்காற்று வருது. ஆனால் அந்த காற்றுல கர்த்தர் இல்லை. அதற்கு பிறகு பூமி அதிர்ச்சியும் உண்டாகுது, அதுலேயும் கர்த்தர் இல்லை. ஒரு அக்கினி உண்டாகுது, அக்கினிலையும் கர்த்தர் இல்லை. வேற எங்க தான் இருந்தார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இந்த அக்கினிக்கு பின்னாடி ஒரு மெல்லிய சத்தம் உண்டானது. இந்த சத்தத்துல தான் கர்த்தர் இருந்தார். ஆமென். அவர் வார்த்தையானவர். இந்த வார்த்தையில தான் அவர் இருந்தார். யோவானின் புஸ்தகத்தில் கூட 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியில வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு. அதே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சத்தினால உண்டாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலேயும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவஜனமே, எலியாவுக்கு கர்த்தர் வெளிப்பட்டது அவருடைய வார்த்தையின் மூலமாக தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆழத்துக்கு மேலே இருள் இருந்துச்சு, ஜலத்துக்கு மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா எந்த மாற்றமே இல்லை. ஆனால் எப்போ கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரோ அப்பத்தான் ஜீவனும் வல்லமையுமான வார்த்தை கிரியை செய்து வெளிச்சம் உண்டானது, வானம் உண்டானது, பூமி உண்டானது. சகலமும் அவருடைய வார்த்தையின் மூலமா சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. ஒன்றும் அவருடைய வார்த்தை அல்லாமல் உண்டாகவில்லை. தேவஜனமே, அவருடைய வார்த்தையில தான் அவர் இருக்கிறார். அந்த வார்த்தையைத்தான் தேவன் இன்னைக்கு நம்ம கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்து நம்ம அசட்டையா இருப்போம்னு சொன்னா ஒருபோதும் தேவனை பார்க்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், என் ஜனங்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். தேவஜனமே, வார்த்தையில தான் ஜீவனும் வல்லமையும் இருக்கு. ஒரு மனிதனை தேவன் முதலாவது உண்டாக்கும் பொழுது மண்ணினால உருவாக்கி அவனுடைய நாசியில அவருடைய ஜீவ சுவாசத்தை வைத்தார். அவன் ஜீவாத்துமாவானான். அவருக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய வார்த்தைகளை குறித்தும் தேவன் எச்சரிக்கையாக இருக்கிறார், கவனிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல அவங்க செய்த பாவமே வாயின் வார்த்தைகள் தான். சதா மோசேவுக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்து வாதைகளையும் மரணத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. தேவஜனமே, உங்க வாயின் வார்த்தைகள்னால சபிக்கிறதும் துதிக்கிறதும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இன்னைக்கு உங்க வாயின் வார்த்தையை கூட ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்க நாவை பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவரே, இனிமேல் இந்த நாவுல இருந்து குறை சொல்லுகிறதோ
தூஷிக்கிறதோ பெருமையான வார்த்தைகளை பேசுகிறதோ என்னுடைய நாவிலிருந்து வராது. என்னுடைய நாவிலிருந்து துதிக்கிற துதியும் கர்த்தருடைய ஜீவனும் வல்லமையுமான வார்த்தைகள் என்னுடைய நாவிலிருந்து புறப்படுன்னு சொல்லி உங்கள் நாவை பிரதிஷ்டை பண்ணுங்க. அதே போல் ஜீவ வசனத்தை உங்கள் இருதயங்களில் எழுதுங்க. இந்த வார்த்தையில் தான் கர்த்தர் இருக்கிறார். மோசே விட்டு ஆண்டவர் பேசும் பொழுது, மோசே நீ ஆயத்தமாகி விடியற்காலமே என் சமூகத்தில் வந்து நெல்லுன்னு சொன்னாரே. காத்திருந்து நின்ன மோசேக்கு தேவன் எதன் மூலம் பேசினார்? அவருடைய வார்த்தையினால் அல்லவா? அவருடைய வார்த்தையினால தான் பிரமாணங்களை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். எல்லாவற்றிலும் முகமுகமாய் வார்த்தையின் மூலமாகவே வெளிப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையோட திட்டங்களை அறிந்து கொள்ள விரும்புகிற நீங்கள் அதிகாலமே எழும்பி அவருக்கு முன்பாக நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் வேத வசனங்களை வாசித்து அவர் என்ன சொல்லுவாரோன்னு சொல்லி நீங்கள் கவனிக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம் சுவாமி. இன்னைக்கு ஆண்டவர் எங்கிட்ட பேச மாட்டாரா, வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்த மாட்டாரான்னு சொல்லி உலகத்தில் எங்கெங்கேயோ அழைக்கிறோம். அவங்க சொல்லுவாங்களா, இவங்க சொல்லுவாங்களான்னு சொல்லி எங்கெங்கேயோ அலையிறோம். ஆனால் வானம் ஒரு நாள் ஒளிஞ்சு போகும், பூமி ஒரு நாள் ஒளிஞ்சு போகும். உங்களுடைய வார்த்தை ஒளிவதில்லைன்னு சொல்லி உங்களுடைய மகத்துவமான வேத வார்த்தைகளை எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்கப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் கனம் பண்ணும் பொழுது, வாசிக்கும் போது, கை கொள்ளும் பொழுது, அதிகாலையில் ஆயத்தமாகி உங்கள் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தையின் மூலமாகவே நீங்கள் வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையே எங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். ஆண்டவர், எங்களை உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்க இந்த சத்தியத்தில் நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, ஒவ்வொரு நாள் அதிகாலையில் அவர் சமூகத்தில் என்ன சொல்லுவாரோன்னு சொல்லி காத்துருங்க. அவருடைய வார்த்தையின் மூலமாகவே உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென்.